ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கியூபிக்கல் டேங்க் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுமா, 64,000 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதோட சைடோட லென்த்து கேட்டிருக்காங்க. இப்போது எவ்வளோ லிட்டரை ஹோல்ட் பண்ண போகுது, 64,000 லிட்டரை வந்து ஹோல்ட் பண்ண போகுது. என்னது, ஒரு கியூபு. ஸோ அப்போது இந்த கியூபோட வால்யூம் ஈக்குவல்ஸ் இதுவாக இருக்கும். அப்போ தான் 64,000 லிட்டரை அந்த கியூபுக்குள்ளே வைக்க முடியும். ஸோ அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறது, ஒரு கியூபிக் மீட்டரில் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வைக்கலாம்னா 1000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வைக்கலாம். ஸோ அப்போது 64,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டருக்கு எத்தனை கியூபிக் மீட்டர்ஸ் தேவைப்படும், 64,000 இருக்கு இல்லையா, இதை 1000ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 64. ஸோ அப்போது இந்த கியூப், இந்த டேங்க் இருக்கு இல்லையா, அதோட வால்யூம் 64 மீட்டர் கியூப். சரி, கியூபோட வால்யூம் கிடச்சிருச்சு. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் எவ்வளோ, 64 மீட்டர் கியூப். ஸோ ஃபார்முலா என்ன, கியூபோட வால்யூம்க்கு ஏ கியூப் ஈக்குவல் 64. ஸோ அப்போ ஏ ஈக்குவல்ஸ் கியூபிக் ரூட் ஆஃப் 64. இது எப்படி எழுதலாம், root of 4 into 4 into 4. ஏன்னா 4 4s are 16, 16 4s are 64. ஸோ அப்போ இது கியூபிக் ரூட்னு இருக்கிறதுனால 3 4க்கு ஒரு 4 வெளில வரும். ஸோ ஏ ஈக்குவல்ஸ் 4. இங்கே எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஸோ 4 மீட்டர். ஸோ அப்போ சைட் ஆஃப் அ கியூப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர், ஆப்ஷன் ஏ. ஸோ இங்கே ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான விஷயம், 1 மீட்டர் கியூப்பில் எவ்வளோ தண்ணி வைக்கலாம் அப்படின்னா 1000 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி வைக்கலாம். ஸோ இங்கே எனக்கு 64,000 லிட்டர் இருக்குது. அதை நான் மீட்டர் கியூபாக மாற்றணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூப் வந்து கிடச்சிடும். ஸோ அடுத்து வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா ஏ கியூப். இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம். அதை ஞாபகம் வச்சா இந்த மாதிரி சம்ஸ் பண்ணிடலாம். இதை மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், தேங்க்யூ.